தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் சார். அதாவது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார். தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா? கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே தமிழ்நாடு தான். டிவிகே தான் தமிழ்நாடு. மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. It is a powerful oceanic emotion. 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். காவிரி பிரச்சனையில் உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில் உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறேன். சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தால் எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. டீலிங் ஓகேவா? ஓவர். பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனால் அந்த ரிலீஸ் பிரச்சனையில் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன். எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. இது நிஜம். தேங்க்யூ. வணக்கம். இது விவாத மேடை, மக்களின் மேடை. விஜய் பிரச்சார பயணங்களில் தொடரும் விதிமீறல்கள். இன்றைக்கும் தஞ்சையில் ஒரு விபத்து. ஒரு இளைஞர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கார். அவருடைய நிலை குறித்து இப்போதைக்கு ஒரு அப்டேட் இல்லை. கவலைக்கிடமாக இருக்கிறார். அவருக்கு தந்தை கூட வருத்தம் தெரிவித்திருக்கார். ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. தொடர் அத்துமீறல்கள் யார் காரணம்? இளைஞர்களை கட்டுப்படுத்த தவறுகிறாரா விஜய்? இதுதான் நம்ம பேச இருக்கோம். அதோடு அவர் வைத்திருக்கிற சில முழக்கங்கள், தீர்வுகள்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் ஓவராலாக இன்றைக்கி அவருடைய பேச்சு, இதை பற்றி தான், இல்லை பேச தவறிய விஷயங்கள், இதை பற்றி தான் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர்கள் மதுர் சத்யா, திரு நாதன், அப்புறம் விஜய் ஆதரவாளர், தாவேக் ஆதரவாளர் பிரதீப் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் சிவபாலன் இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக எல்லாத்துக்கும் அதோடைய ஒரு டேக் வேணும் எனக்கு. ஒரு நிமிடத்தில் மதுர் சத்யா, உங்களுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு விஜய்க்கு ஒரு பாராட்டு. ஏன் அப்படின்னா, போன நிகழ்ச்சி வரைக்கும் அந்த பவுன்சர் பாவம் முட்டி போட்டு உட்காந்துட்டு இருந்தார். எல்லோரும் அவரும் மனுஷன் தானங்க, 40 நிமிஷம் முட்டி போட வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னானே, இன்றைக்கி சேர் போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு பாராட்டு. ஏன்னா ஒரு நல்ல மாற்றம். அம்பேத்கர் பெரியாரை கொள்கை தலைவர் அப்படின்னு வச்சும்போதே அது தோணிருக்கணும். தோணலை, இப்போயா தோணிருக்கு அப்படிங்கிறது நல்ல மாற்றம். சரி, அம்பேத்கர் அப்படி பின்பற்றீங்க அப்படின்னா இன்றைக்கி விவசாயி மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விவசாயிகள் தான் நம்ம சாப்பிடும்போது நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை 1936 காந்தி இதை சொன்னார். அன்னைக்கு பாஷையில் தலித் மக்களை தீண்டத்தகவல்னு சொல்கிறார். அந்த பாஷையில் சொன்னார், தீண்டத்தகவல் நம்ம நாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அடுத்த பிறவின்னு இருந்தால் நான் தீண்டத்தகவனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் அவங்க வழியை உணர்ந்து நான் அவங்களுக்காக பாடுபட முடியும், அவங்க துன்பத்தை நீக்க முடியும்னு சொல்லும்போது அம்பேத்கர் சொன்னார், காந்தி அவர்களே, நீங்கள் அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் இப்போயே போய் நீங்கள் அவங்களோட சேர்ந்து பணி புரியலாம் அப்படின்னாரு. விஜயை இப்போ கூட விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் தடுக்கலை. ஏன் சொல்கிறேன்னா, போன வாரம் நல்லக்கண்ணையாவுக்கு மாலை போட்டு விஜய் மரியாதை செலுத்தினார். நல்லக்கண்ணையா அவர்கள் காலம் முழுக்க விவசாயிகளோடு சேர்ந்து வேலை பார்த்தார். இன்றைக்கும் அவர் யாரும் தடுக்கலை. அதனால் மக்களோட போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, சரி பரவாயில்ல, அவர் கண்ணாடியை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் அந்த போக்கை கடைபிடிப்பார் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த காந்திய பூனா பேக்ட் அதுக்கப்புறம் நிர்பந்தத்தால் அம்பேத்கர் கையெழுத்த வச்சு ரொம்ப வருத்தமும் தெரிவித்தார். அதுக்கப்புறம் பேசுனது. இப்போது அம்பேத்கர் இன்னொன்று சொல்லுவார், இங்கே பாலின அசமத்துவம் இருக்கும்போது, இங்கே வர்க்க ரீதியாக அசமத்துவம் இருக்கும்போது நீங்கள் என்ன வளர்ச்சியை கொடுத்தாலும் அது சாணி குவியலின் மேல் மாளிகை கட்டுறது போல.
அது மாதிரி இவர் வந்து பெண்களின் பிரதிநிதித்துவம்னு போன மாநாட்டிலே வந்து சொல்லியிருந்தாரு. எஸ்பி கலெக்டர் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து சரிபாதி வந்து பெண்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து ரேஷன் கடை வரைக்கும் வந்திருக்கு. சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன், விஜய், என் ஆனந்த், அருண்ராஜா, ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், செங்கோட்டையன், நிர்மல்குமார், டாப் 7 பொசிஷன். இதில் யாராவது பெண்கள் இருக்காங்களா? கிடையாது. யாராவது தலித் இருக்காங்களா? கிடையாது. யாராவது இஸ்லாமியர்கள் இருக்காங்களா? கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிறத யாராலையாச்சும் சொல்ல முடியுமா, யாராலையாச்சும் செய்ய முடியுமான்னு கேட்குறீங்களா? முதல்ல நீங்கள் செஞ்சீங்களா? அதாவது இப்போது நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அமல்படுத்துவோன்னு சொல்கிறத உங்கள் கட்சியில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்குன்னு கேட்டால் 0. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம்கள், அதை நம்ம சிறுபான்மை சகோதரர்களை, நான் ஏன் வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பற்றி விரிவாக பேசுவோம் சத்யா. நம்ம முதல் கட்ட கருத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். திரு பிரதீப், நீங்கள் ப்ரீச் பண்ணுறத யூ ப்ராக்டிஸ்ன்ற, அதை சொல்கிறத முதல்ல நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு கேட்கக்கூடியது தான் கேள்வியை தான் எழுப்புறேன். இல்லை, இந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து மிக மோசமான ஒரு போக்கை நான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக சன் டிவி வந்து இன்றைக்கி ஒரு தலைப்பு சூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல தலைப்பு. இதே நேற்று திருநெல்வேலியில் 9 பேர் கொண்ட கும்பல் நடு ரோட்டில் இறங்கி வெட்டியிருக்காங்க. அதை பற்றி ஒரு தலைப்பு செட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு. அதை பேசும் பொழுது நிறைய கருத்துக்கள் ஆளுங்கட்சி மேலேயும் எதிர்கட்சி மேலேயும் எடுத்து வச்சிருக்காரு. அதை தலைப்பாக வச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இளைஞர்களை விஜய்க்கு வழி நடத்த தெரியவில்லை அப்படின்னு ஒரு தலைப்பு மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கொண்டு போறீங்க இல்லையா? மிக தவறான, இல்ல மிக தவறான உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இல்ல, ஆர்குமெண்ட் இஸ் ஃபைன் சார், நான் நாட் அக்செப்டட் சொல்ல. ஆனா தலைப்பை செட் பண்றீங்க பாத்தீங்களா, ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்றீங்க இல்லையா, அது மிக தவறான ஒரு ட்ரெண்டா பாக்குறேன். ஆக்சுவலா அது உங்க ஒரு இல்ல ஓகே, உங்களுக்கு ஒரு கட்சி மேல வன்மம் இருக்கலாம், அது இந்த அளவுக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா யாரு வன்மை அந்த அளவுக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலேயே அக்கறையோருக்கு வன்மை இல்லாதவர்களா இருந்தா உயிருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்திலும் இது போன்ற நிகழ்வு நடக்கும்போது அதை தடுக்கத்தான் வேணும். இன்னைக்கு கூட வயதானவர்கள் இல்லை வந்து ஒரு பெண் கூட அந்த வண்டியில் தொங்கிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அவரோட வண்டியில் இருந்துட்டே வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அவரும் அதற்கு போஸ்ட் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் இது இன்டிஃபரன்ஸா? கூட்டங்கள் நடக்கும் பொழுது சாலை விதிகளை பின்பற்றுங்கள், ஹெல்மெட் அணிந்து வாருங்கள், சரியா, வயதானவர்கள் வராதீங்க, குழந்தைங்க வராதீங்க, மிக தெளிவா சொல்றோம். அது சொல்லாம இருந்தா தப்பு. இங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் அதிகமா இருக்க தவிர இந்த இடத்துல அவரோட வண்டியில அவருக்கு பக்கத்திலேயே தொங்கிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஆணும் பெண்ணும். போதுமான பாதுகாப்பு கொடுக்க வண்டியில தொங்கிட்டு வரவங்களுக்கு போஸ்ட் எதுக்கு கொடுக்கணும்? வண்டியை நிறுத்தி நீங்க எல்லாம் போனாதான் நான் வந்து இல்ல இத வந்து நிறுத்தி திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அது இல்ல நான் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. இல்ல நான் கேட்கிறது இதே ஸ்டாலின் அவர்கள் போகும்போது கூட்டம் ஒழுங்கா போகுது இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். அவ்வளவு போலீஸ் கூட வராங்க. ஸ்டாலின் போகும்போது இல்ல திருப்பதி நடத்தப்படுகிறது. ஒரு நிமிஷம் கேளுங்க. ஸ்டாலின் போகும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது, மோடி போகும்போது, ராகுல் காந்தி போகும்போதோ யாரும் போய் அவரோட வண்டியில தொங்குறது இல்ல. அப்படியே பக்கத்துல போனாலும் அவரால் கை கொடுக்க முடியுது. இங்க வந்து வண்டியில இன்னைக்கு வந்து தொண்டர் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வண்டியில அவர் வண்டியை பின்தொடர்ந்துட்டே வரணும்னு வேகமா வந்து மோதி அவர் கவலைக்கிடமா இருக்காரு. அவங்க அப்பா வந்து காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவன் போய் வந்து விஜய பார்க்க போறேன்னு அடிபட்டு இப்படி கிடப்பான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி சொல்றேன். இது பொறுப்பு யாருக்கு இருக்கு? இன்னைக்கு காயப்பட்ட காவல்துறை தான் அதுக்கு பொறுப்பா? காயப்பட்டவர்கள் வெகு விரைவில் குணமடைய வேண்டும். எல்லாரும் அதான் விரும்புறாங்க. பிரார்த்திச்சுக்கிறோம் கண்டிப்பா, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒட்டுமொத்த காரணம் விஜய் அவர்கள் தான் சொல்லக்கூடியது ஏற்புதலே கிடையாது. கட்சி தாங்க சார், சொல்லணும் இல்லங்க. இல்ல இந்த எல்லா கட்சி இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, சாலை விதிகளை பின்பற்றுங்கள், இந்த மாதிரி கூட்டமா வராதீங்கன்னு தலைவர் சொல்லாம இருந்தா பரவாயில்ல. பல சொல்லி வந்தா யாரோட பொறுப்பு? அந்த கட்சிக்கு அதுல பொறுப்பே இல்லையா? இந்த இளைஞர்கள் நிச்சயமாக கொஞ்சம் பண்படுத்தப்பட வேண்டும். பண்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தலைவருக்கு இருக்கு. அந்த தலைவர் தான் செய்யல சார். தலைவர் அப்படி வாங்கன்னு சொல்லி தான் பரவாயில்ல. ஆனா அப்படி வராதீங்கன்னு சொல்லும் பொழுதும் வந்தாங்கன்னா உங்க பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். உங்க பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. உட்காந்து இப்ப 2 வருஷத்துல எல்லாம் அப்படி மாறிட்டாங்களா? இதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தாங்க? இத்தனை வருஷமா அந்த குழந்தையா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரை இளைஞரா இருக்காருல்ல, இது வரைக்கும் யார் ஆட்சியில இருந்தாங்க? கரெக்ட்டுங்க. எல்லாருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். நீங்களே சொல்றீங்க அவர்களை பண்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை வந்து கடமை யாருக்கு இருக்குன்னு கேட்டா தலைவருக்கு இருக்குன்னா, அந்த தலைவர் யார்? விஜய் இருக்குன்னா. ஆனா அது வந்து தொடர்ந்து கரூர் கூட்டம் தொடங்கி இன்று வரைக்கும், விக்கிரவாண்டியிலிருந்து இன்று வரைக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அந்த பண்படுத்துற 2 வருஷமா ஏன் பண்ணல? எல்லா கூட்டங்களையும் அசம்பாவிதம் நடக்குன்னு சொல்லி சொன்னா அது கண்டிப்பா ஏற்புதல் கிடையாது. இல்ல இதெல்லாம் தவிர்க்க முடியாது தானே. அதுதான் பிரதீப் கேக்குறது. தவிர்க்கப்பட அதுதான் சொல்றேன். அததான் ஏன் தடுக்கல? ஆனா அதே பாதுகாப்பு போன கூட்டத்துல விஜய் சொன்னார்ல, போன கூட்டத்துல நீங்க சொல்றது நானே சொல்றேன். கேள்விக்கு பதில் இல்ல நீங்க சொல்றது நானே சொல்றேன். போன கூட்டத்துல கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்பீச்சை முடிச்சுட்டு திருப்பி மைக் எடுத்து நான் போகும்போது என் வண்டியை யாரும் பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். போன கூட்டத்தில் பேசியிருந்தார். பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேரவேன் மேலே நின்று தான் சொன்னார். இன்னைக்கு வரும்பொழுது இது மேலே வந்து ஒரு முறை வண்டியை நிறுத்தி
இப்போ நீங்கள் வந்து என் பின்னாடி பின்தொடர்ந்துட்டே வந்தீங்கன்னா நான் இப்படியே திரும்பி போயிடுவேன், இதை நான் ஏற்க மாட்டேன், உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, அது உங்களுடைய உயரும் உங்களுடைய நலனும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை விஜய் சொல்லலாம்ல. விஜயகாந்த் இதை சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் இதை சொல்லியிருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு துண்டு எடுத்துட்டு போடா பின்னாடி போங்கடான்னு சொல்லியிருக்காரு. கூட்டத்தில் அதே மாதிரி மேலே ஏறினப்போ அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நீ நிறுத்தலினா இறங்கலினா பேச முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி விஜயகாந்த் பண்ணியிருக்காரு. ஒரு முறை தன்னுடைய தொண்டர்களுக்காக ரசிகருக்காக பண்ணா என்ன? விஜயகாந்த் சொல்லியிருக்காருன்றது மாற்று கருத்து இல்ல, விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்களே சொன்னீங்க போன கூட்டத்தில் சொன்னாரு. அது இன்னைக்கு வந்திருந்தப்போ இன்னைக்கு வந்தாங்கல்ல பிரதீப், இன்னைக்கு வந்தவங்கள நிறுத்தினா என்ன பிரதீப்? நிறுத்தி நீங்க இப்போ என் பின்னாடி இப்படி வண்டியை ஓட்டிட்டு ஹெல்மெட்டும் போடாம இல்லை என்ன பின்தொடராதீங்க, பின்தொடர்ந்தீங்கன்னா இன்னைக்கு தஞ்சாவூர்ல பேச போறதில்ல, நான் இப்படியே திரும்பி போயிடுவேன் ஒரு முறை ஒரு எச்சரிக்கை விடுத்தா, அந்த தலைவர் எச்சரிக்கை விடுத்தா குறைந்தபட்சம் கொஞ்சம் ஒழுங்கு வரும்ல. அது என்ன தடுக்குது? அவர் ஏன் வந்து அவர் தொங்கிட்டு அவர் வண்டியிலே ஏறி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் 2 பேருமே செல்ஃபி எடுக்கிறாங்க மூவ் ஆகிற வண்டியில, அது மெதுவாகவோ வேகமாகவோ, அதை வந்து அவர் பார்த்து அவர் போஸும் கொடுக்குறார். அது தவிர்க்கலாம்ல, ஒரு தலைவர் அந்த பொறுப்பு இல்லையா அவருக்கு? இது வந்து இது விதண்டாவாத பேச்சு, இது சரியில்லாத பேச்சு. எது விதண்டாவாத? பொறுப்பு இல்லையா? எது விதண்டாவாத? அப்ப நேத்து கேக்குற எது விதண்டாவாத? பேர் ஏறி வெட்டிருக்காங்கல, அது ஆமாங்க, அது லா அண்ட் ஆர்டர் பொறுப்பு அரசுக்கு இருக்குங்க. இது வந்து செத்தது இன்னைக்கு கஞ்சா உட்கார்ந்து நான் கேட்க நீங்க கேட்கக்கூடியது அரசுக்கு இந்த கேள்வி. ஆமாங்க இல்ல பிரதீப் ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கேள்வி, அதெல்லாம் கரெக்ட். எதை பத்தி பேசுறீங்க உட்கார்ந்தீங்க? நீங்க என்ன நான் பேசுறோம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? என்ன பண்ணணும் நீங்க சொல்லாதீங்க சார். ஆமாங்க, யாரும் உயிர்ந்து இறந்து போறாங்க, அப்படி அது பதில் சொல்லணுங்க. போதுமான காவல்துறை இறக்கி இருக்கணும், பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். ஒருவேளை விஜயை பிடிச்சிட்டு போயிருந்தா சரியா இருக்குமா? இல்ல ஏங்க காவல்துறை இன்னைக்கு பிடிச்சி இழுத்து காப்பாத்தினால தாங்க அங்க ஸ்டாம்பீட் நடக்கல. கூட்டத்தை அனுமதியை மீறி எல்லாரும் திபுதிபுன்னு ஓடி வந்தது யாரு? ஆம்புலன்ஸ் இருக்கு, இந்த வழி இருக்கு, பரவாயில்ல உள்ள ஓடிவான்னு சொன்னது யாரு? உள்ள விழுந்தவங்களை காப்பாத்துறது இந்த காவல்துறை இன்னைக்கு காப்பாத்தல. இல்ல இந்த இரஸ்பான்சிபிள் பேச்சு இடம் இல்ல. நான் உங்களுடைய கருத்து உங்களோட கருத்துக்கு நான் வரேன், உங்க கருத்துக்கு நான் வரேன். உங்களுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு இவ்வளவு 4-5 மாதங்கள் ஆனது பிறகு தார்மீக ரீதியாக ஒரு வருத்தமோ மன்னிப்பு கூட கேட்காத ஒரு கொடூரமான அரசியல் தலைவர் தான் விஜய். எந்த கட்சி தலைவர்களும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் ஒரு தார்மீக ரீதியாக, அது சிபிஐ விசாரணையில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு அவங்க விசாரிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய கூட்டத்தில் 41 மக்கள், பெண்கள், குழந்தைகள் என்னை பார்க்க வந்தவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லி அதற்கு மன்னிப்பு கேட்காத ஒரு விஜய் ஏன் மன்னிப்பு கேட்கலன்னா இதுதான் ஒரு மாசுன்னு நினைக்கிறாரு. ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் எடுத்து பேசணுன்றீங்க. ஆமாம், தன்னை வந்து பின்தொடர்ந்து ஒரு மாசா வரணும் சார். அவர் இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் 20-30 வருஷம் சினிமாவில் நடிச்சிருக்காரு, பல இடங்களுக்கு ஷூட்டிங் போயிருக்காரு, உச்ச நட்சத்திரன்னு சொல்கிறீங்க, எங்கேயாவது இது நடந்திருக்கா? அப்போ திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல கண்ணுக்கு அஞ்சலி செலுத்த வரும்போது அந்த வரல, அது நடக்கலை. அப்போது நீங்கள் வந்து திட்டமிட்டு ஒரு மாசை காமிக்கணும்னு சொல்லி, ஒரு கூட்டத்தை காமிக்கணும்னு சொல்லி இதை திட்டமிட்டு செய்கிறார்கள். அதனுடைய விபரீத விளைவு தான் இன்றைக்கு 5 இளைஞர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு, ஒருத்தருக்கு முதுகெலும்பு அடிபட்டிருக்கு, அவங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டுறாரு. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதாவது அக்கறை இருக்கா? இப்போ இதில் சேலம் மீட்டிங்கில் வந்து இவர் சுராஜ் வந்து இறந்து போனார். ஒரு பிளாஸ்டிக் சேர் வாடகை 5 ரூபா சார். 5000 பேருக்கு எடுத்தீங்கன்னா 25,000 ரூபா. நீங்கள் சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் வரக்கூடியவங்க ஒரு தார்பாய் இதில் போட்டு கீழே ஒரு கூரை அமைத்து அதில் ஒரு 25,000 ரூபாய்க்கு வந்து நாற்காலி கூட வாடகை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. ஆனால் வாங்குறது 1000 கோடியாக ஒரு வருஷம் சம்பளம். அந்த அந்த கூட்டத்துக்கு அப்புறம் இப்போ மேலே அதான் ஒருத்தர் இறக்கணுமா? ஷேடில் இருக்கிறாங்க. அதான் அப்போ ஒருத்தர் இறந்த பிறகுதான் உங்களுக்கு புத்தி வருமா? இதெல்லாம் என்ன சார் அரசியல்? இது திமுக நடத்துற கூட்டத்தெல்லாம் வந்து பாருங்க, கூடாரம் போட்டுருக்காங்க. இதுதான் சார் அதுக்கு சாட்சி காமிக்க முடியுமா? சார் அங்க எந்த அசம்பாவிதமும் நடக்கல. திமுக கூட்டங்கள் யாரும் சாகல, கூடாரங்கள் போடப்படுகிறது. யாரும் சாகல. பர்மிஷன் கொடுக்குறீங்க, அதே மதியம் தான் கொடுப்பீங்க. ஒரு நிமிஷம், சாயங்காலம் கொடுங்க. ஒரு நிமிஷம். இல்ல நீ பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்காரு, நாங்க தான் 12 மணிக்கு கேட்டோம், சேலம் அவரே சொல்லியிருக்காரு, மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு நீங்க பெரிய கட்சி போலீஸ் எப்படி விளையாடுறாங்க நல்லா தெரியும். முதல்ல ஒரு லெட்டர் எழுதணும், முதல்ல ஒரு லெட்டர் எழுதணும். இல்ல நாங்க அதெல்லாம் பேசாதீங்க, சும்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்ல 12 மணிக்கு நாங்க பெர்மிஷன் கேட்டோம்னு சொன்னது உங்களுடைய கட்சி நிர்வாகி. கேட்டவர் தான் சொன்னார், நாங்க 12 மணிக்கு கேட்டோம், அதை கொடுத்தாங்கன்னு அவர் தான் சொன்னார். கூடாரம் அமைக்கப்படவில்லை திரும்ப சொல்றீங்களா? உட்கார்ந்து எந்த கூட்டங்கள் அமைக்கப்படுகிறது? திமுக எல்லா கூட்டங்களும் கூட அமைக்கப்படுது. சாயந்தரம் நடக்கக்கூடிய எல்லா கூட்டத்திலும் அமைக்கறாங்க. ஆமா, நல்லா பாருங்க, நீங்க பெரிய கூட்டங்கள் எல்லா கட்சிகள் ஆர்கனைஸ் பண்ணும்போது சாயங்காலத்துல நடந்தா அவங்க மேல வந்து ரூப் இல்ல, பர்மிஷன் வழங்குறது. ஆனா பகல்ல நடக்கும்போது அவங்க கவர் பண்ணி தான் நடத்துறாங்க. ஒண்ணு உள்ள அரங்குல நடக்கக்கூடிய கூட்டமா இருக்கும், வெளியில பகல்ல நடத்தினா எல்லாருமே மேல இது போடுறாங்க. இல்லைன்னா வந்து ஈவினிங் தான் நடத்துறாங்க. அதனால தான் வந்து ஈவினிங்ல போடும்போது உங்களுக்கு அந்த கூரை தேவையில்லை, ஏன்னா வெயிலோட பிரச்சனை தாக்கம் இல்லை. அதைத்தான் அவருக்கு கேட்கிறாரு. அதான் சார், இப்படி வந்து திட்டமிட்டு தான் இந்த விபத்துகள், சம்பவங்கள், சோகங்கள் வந்து நடக்குது. இதை விஜயே விரும்புகிறார் சார்.
இன்னைக்கு தஞ்சாவூரில் வந்து பச்சை தண்டை போட்டுட்டு நான் வந்து அடுத்த தலைமுறை அடுத்த ஜென்மத்தில் வந்து விவசாய பிறக்கணுன்றாரு. ஏன் இப்போவே நீங்கள் வேட்டியை மடித்து கட்டிட்டு விவசாய போங்களேன், அரசியலை விட்டுட்டு. விவசாயம் மேலே உங்களுக்கு இவ்வளோ அக்கறை இருக்குதுன்னா இதை இப்போயே செய்ய வேண்டியதானே? இல்லை தூய்மை பணியாளராக போய் வேலை செய்யுங்க, ஒரு தொழிலாளியாக ஒரு ஆட்டோ ஓட்டுங்க. அப்போ இந்த மாதிரி சினிமாவில் நடிப்பது போல் நடிக்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்து தமிழ்நாடு அதே கருத்தை தானே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். நான் ஒரு விவசாயின்றார், அவரே பச்சை தொண்டு போடுறாரு, முதலமைச்சர் கூட பச்சை தொண்டு போடுறாரு, எல்லா தலைவர்களும் போடுறாங்க. அதே போல் அவர் வந்து ஒரு அரசியல் பேச்சா வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் அதை எடுத்துக்க முடியாதா சார்? அது நான் சொல்ல வர்றது, இந்த நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் விவசாய பிறக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு பச்சையான ஒரு நடிப்பு சார். இப்போ நான் வந்து முதலமைச்சர் ஆகணும். இப்போ எதுக்கு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்? தமிழ்நாட்டில் கோட்டையில் கொடியேற்றி முதலமைச்சர் ஆகணும். இது ஒன்று தான் அவருடைய குறிக்கோள், இது ஒன்று தான் அவருடைய கொள்கை. இதை தாண்டி அவர்கிட்ட கொள்கை எதுவும் வந்து கிடையாது. இப்போ விவசாயிகளுக்காக என்ன சொல்கிறாரு? உரங்களுக்கு வந்து இனிமேல் தட்டுப்பாடு வராது எங்கள் ஆட்சியில் வந்தால். உரங்கள் என்பது வந்து ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்டது. அது இறக்குமதி செய்கிறதா இருக்காங்களும் அதுக்கு வந்து எவ்வளோ மானியம் கொடுக்குறது, ஒரு பெட்ரோலியம் அண்ட் கெமிக்கல் மினிஸ்டர் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஒருத்தர் அதில் வந்து வருது. ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல். ஆமாம், அதில் தட்டுப்பாடு வருதுன்னா யார் காரணம்? ஒன்றிய அரசு தான் காரணம். அப்போ அதில் பிஜேபி மோடி அரசு தான் காரணம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லையா? அடுத்தது வந்து காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாருக்கு வந்து என்ன சொல்கிறாரு? சத்யா ஒரு நிமிஷம் குடிக்கிறார், நான் ஒரே ஒரு நிமிஷம் தவறேன். விவசாயிகளே ஒன்றிய அரசுகிட்ட தான் அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க, மாநில அரசுகிட்ட அந்த கோரிக்கையை வைக்கல. நீங்க அந்த விவசாயிகளோட கோரிக்கைகளை அபகரிச்சு மாநில அரசு திட்டிருக்கீங்க, விவசாய சங்கங்களை. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், இன்னும் பெரிய கட்சிகளாகட்டும், எல்லாரும் அவங்கவுங்க விவசாய சங்கம் வச்சிருக்காங்கல்ல. அந்த விவசாய சங்கத்தின் மூலியமா தான் கோரிக்கைகளை வைக்கிறாங்களே. தாவேக விவசாய சங்கம் வச்சிருக்கா? தாவேக விவசாய சங்கம் வச்சு இன்ன வரைக்கும் இழப்பீடு தரணும்னு பேசினார்ல. ஸ்டாலின் தோத்துட்டாருங்க, ஸ்டாலின் வந்து இலட்சியமாக விட்டாருங்க, வச்சுப்போம். நீங்கள் இன்ன வரைக்கும் மற்ற கட்சிகளை போல் இழப்பீடு எவ்வளோ தரணும்னு ஒரு நிர்ணயத்தை தாவேக்கா காட்டியிருக்குன்னு சொல்லுங்களேன். ஹெக்டருக்கு இவ்வளோன்றதை தாவேக்கா கேட்டிருக்கான்னு காட்டுங்களேன். தாவேக்கா ஸ்டேட்மெண்ட்லையும் கிடையாது. சார் போல் பல பேர் வந்துட்டாங்க, 3 மாதம் டிபேட்டில் நான் கேட்குறேன், யாருக்கும் பதில் தெரியாது. ஏன்னா தாவேக்கா அதை நிர்ணயிக்கவே கிடையாது. அவங்களோட போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா யார் பார்த்தது? அவங்களோட போய் பேசியிருந்தா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ இழப்பீடு கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அது கூட தெரியாத கட்சி, ஒரு 5 நிமிடம் கூட விவசாயிகளோட செலவு பண்ணாத கட்சியாகத்தான் இருக்குது தாவேக்காக்கு. எந்த டிஸ்ட்ரிக்டில், இத்தனைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நிலவ மாறுதுன்னு கூட தெரியாது. இவங்க எல்லாமே டெல்டா ஒரே கண்டிஷன் நினைக்கிறத கட்சியாக தான் இருக்குது. அதான் ரிமோட்லி கண்ட்ரோல்டு வெஹிக்கிளை வைத்து ஒரு அணை உறுதியாக இருக்கான்னுலாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு விஷயம் தெரியும். இப்போ கேள்வி என்னென்னா, முல்லை பெரியாறில் தமிழ்நாட்டு உரிமைக்கு நீங்கள் குரல் கொடுக்க தயாரா? காவிரி பிரச்சனையில் நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை அவர்கள் அமல்படுத்த மறுக்கிறார்கள், அதற்கு குரல் கொடுக்க தயாரா? ஏன் அவர் தயார் இல்லைன்னு சொன்னால், அவர் நடித்த படம் கேரளாவில் ஓடுது, கேரளாவில் ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன், அடுத்தது கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும், ஆந்திராவில் ரிலீஸ் ஆகும். அப்போ ஒரு பேன் இண்டியா ஸ்டார் வந்து மற்ற மாநிலங்களை பகைத்து கொள்ள முடியுமா? இல்லை, அவர் இன்னைக்கு சொல்றாரு ரிமோட் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் ஆர்ஓவி வச்சு உள்ள தண்ணிக்குள்ள போய் பார்த்து அதோட நான் உறுதித்தன்மையை செக் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அந்த வீடியோ கேம் நாலேஜ் சார், அது வீடியோ கேம் விளையாடுறது. இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ. பொலிட்டிக்கல் இஷ்யூனா நீங்கள் கர்நாடகத்தில் இருக்கணும், கேரளாவில் இருக்கணும். கேரளாவில் உங்கள் படத்துக்கு ஓப்பனிங் வந்து ஒரு மாதம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் மட்டும் தைரியம் இருந்தால், கேரளாவில் முல்லை பெரியாறு அணை தமிழக உரிமையோடு சம்மந்தப்பட்டது, இதில் கேரளா வந்து அதை இழுத்து மூடணும், இடிக்கணும்னு சொல்வது தவறு. தைரியம் இருந்தால், தில்லு இருந்தால் அவர் பேசட்டும் சார், பேசி அங்கே படம் ஓடுமா? அதே போல் கர்நாடகாவில் காவிரிக்கு வந்து அது மாதிரி அவர் கேட்க முடியுமா? கர்நாடகா பெங்களூரில் ஓடுமா? அப்போ இதெல்லாம் ஏமாற்று வேலை. பேசுவோம். திரு சிவபாலன், இல்லை 2 முக்கியமான விஷயங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணராக உங்ககிட்ட நான் கேட்கணும், மனநல மருத்துவராக நினைக்கிறோம். அதாவது ஒரு விஷயம், இந்த தொண்டர்களுடைய இந்த செயல்பாடு இருக்குல்ல, அவர்களோட இந்த மனநிலை, அதை பற்றி ஒரு விஷயம். இன்னொன்று, அவருடைய பேச்சில் வந்து கான்ஸ்பிகோஸாக ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க முடிந்தது. சட்டம் ஒழுங்கை பற்றி, அதுவும் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பை பற்றி பெரிய அளவிற்கு வழக்கமாக பேசுறதை பற்றி அந்த அளவுக்கு இன்றைக்கி அவர் பேசலை. அவர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சில விமர்சனங்கள் அந்த விவகாரத்து வழக்கில் அண்மையில் வெளிவந்தது. அவர் மீது குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நம்ம போக முடியாது, அது அவருடைய ப்ரைவேட் லைஃப், அதோட ப்ரைவேட் அஃபேர். ஆனால் இன்று அவர் பேசாமல் தவிர்த்தது வந்து அதனுடைய தாக்கம்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இன்னொன்று, இப்படி தொங்கி விழுந்து அடிபட்டு இருந்தபோதும் வந்து இன்றைக்கும் குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க, அவரை பார்க்குறது தான் முக்கியம். இவர்களுடைய மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது 2 விஷயத்துக்கும்? ஸோ முதல்ல இந்த ரசிகர்களோட மனநிலை இருக்குல்ல, அது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு மாப் மென்டாலிட்டி. அதாவது எந்த சுய கட்டுப்பாடுகளும் இல்லாத
ஒரு கும்பல் மனநிலையாக தான் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ரசிகர்கள் மனநிலையை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கண்மூடித்தனமாக தாங்கள் விரும்பக்கூடிய அந்த ஹீரோவை பார்க்கணுன்றது மட்டும்தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. அதனால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யாரை வேணாலும் மிதிக்கலாம், எவ்வளோ வேகமாக வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி அந்த ஹீரோ என்ன பேசுகிறாரு, அவர்கிட்ட என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்குது, அதெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட முக்கியத்துவமே இல்லாத ஒரு விஷயம். அவர் கூட பார்க்கணும், அவர் இருக்கிற இடத்துல நிற்கணும், அவர் வரும்போது ஒரு செல்ஃபி எடுக்கணும், அவருக்கு எவ்வளோ அருகாமையில் போக முடியுமோ அவ்வளோ அருகாமையில் போகணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் ஏறி மிதிச்சுட்டு போகலான்ற ஒரு அக்மார்க் ஒரு மாப் மென்டாலிட்டியை தான் நம்ம வந்து எல்லா கூட்டங்கள்லையும் பார்த்துட்ருக்கோம். அப்போ இது மாதிரியான ஒரு க்ரௌடு மனநிலையை நம்ம வந்து ஒரு ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த க்ரௌடு இந்த மாப் வந்து யாருக்காக போகிறாங்களோ அந்த தலைமையால் மட்டும்தான் இதை ஓரளவுக்கு கட்டுப்பாடுகளில் கொண்டு வர முடியும். எவ்வளவோ அரசியல் கூட்டங்கள் நடக்குது, எவ்வளோ கூட்டங்கள் நடக்குது, லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுறாங்க, அது எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னா அது தலைமை வந்து அது ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கு. பட் இங்கே என்ன அப்படின்னா, இந்த தலைமைக்கு இந்த மாப் மென்டாலிட்டியை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்குது. ரசிகர்களோட இந்த நடவடிக்கைகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனநிலை தான் தலைமைக்கு இருக்குது. அதனால தான் இதை கட்டுப்படுத்தணும்னு அவங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கிறதில்ல. சும்மா ஒரு நேம் சேக் ஒரு அறிக்கை மட்டும்தான் விடுறாங்களே தவிர அவங்களோட செயல்பாடுகளில் இதை தடுக்கணுன்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இருக்க பார்க்கும்போது, அப்போ இந்த கட்சி தலைமையே ரசிகர்களோட இந்த தள்ளுமுழுவை, இந்த கூட்டத்தை, இது மாதிரியான ஒரு மாப் மென்டாலிட்டியை என்கரேஜ் பண்ணுது. என்கரேஜ் பண்ணுறதன் வழியாக அவங்களோட அந்த நடிகரோட அடையாளத்தை வந்து இன்னுமே மேலும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலான்ற ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்றது நம்ம விஜய் வந்து பேசுற அந்த செய்திகள்லாம் கேக்குறீங்க, இப்படி பேசுறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம். இதுல என்னன்னா, இந்த பேச்சுக்களையும் நம்ம வந்து ஒரு வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவரோட பேச்சுன்றது ரொம்ப ரொம்ப மேலோட்ட பேச்சோட ஒரே நோக்கம் என்னன்னா, தன்னை பார்க்க வந்திருக்கிற இந்த ரசிகர்களை ஒரு என்கேஜ் பண்ணுறது, படுத்துறது, அதற்காக சில பஞ்சு டயலாக் அடிக்கிறது. ஒரு சினிமா ஹீரோ என்ன பண்ணுவாரோ அந்த சினிமா ஹீரோ தனமா பேசி அந்த வரக்கூடிய ஒரு ரசிகர்களுக்கு ஒரு வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத மேடை தொடரும். விவாத மேடை தொடர்கிறது. மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய நலன், அது சார்ந்த ஒரு அக்கறையின் பால தான் வந்து இது மாதிரி விமர்சனமோ ஒரு கேள்வியோ வைக்கப்படுகிறது. யாரும் வந்து ட்ரெண்ட் செட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. மக்களை பாதுகாப்பது என்பது ட்ரெண்ட் செட்டிங்னா அந்த ட்ரெண்ட் செட்டிங்கும் தவறு கிடையாது. தொடர்ந்து இது போன்ற ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறது, ஒரு விபத்துகள் நடக்குது. பெரும்பாலும் விபத்துகள் தான், கரூர் கூட விபத்தாகத்தான் இருக்கும் என்று தான் பெரும்பான்மையான கருத்தும் இருக்குது. அப்போது அந்த அலட்சிய போக்கு, ஒரு இன்டிஃபரன்ஸ், மக்களுடைய பாதுகாப்பு மீது அக்கறையின்மை, இதெல்லாம் தான் விமர்சனப்படுத்தப்படுதே ஒழிய யாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து இது பண்ணணுன்ற நோக்கம் யாருக்கும் இல்லை. மேபி அதை ஆதரிக்கிறவர்களுக்கு அந்த வலிக்க இருக்கலாம். அவர்களுடைய அரசியல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்டிஃபரன்ஸை கேள்வி எழுப்பும் பொழுது அது அவர்களுக்கு வலிக்கலாமே ஒழிய, மக்கள் இன்று அந்த பாதிப்புக்கு உள்ளாகி காலேஜுக்கு போயிட்டு வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அப்பா, அவருடைய மகன் இன்னைக்கு கிரிட்டிக்கலாக வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அந்த தந்தையிடம் போய் தாவேக்காவினர் வேணால் சொல்லலாம், நீங்கள் ட்ரெண்ட் செட்டிங் பண்ணுறான்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொண்டால் மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். திரு மதுர் சத்யா, நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் கேட்கணும்னு விரும்பினது, மக்களுடைய அந்த பாதுகாப்பு, அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களுடைய பாதுகாப்பு, அதை உறுதி செய்வதில் அவருக்கு ஒரு இன்டிஃபரன்ஸ் இருக்குன்றதான் எல்லோருடைய விமர்சனமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், அதில் அக்கறை காட்டாதவர் அதை விட ஒரு உச்சகட்டமாக கடந்த நான் அந்த ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவருடைய விவகாரத்து வழக்கு வந்தது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்.
ஆனால் அதற்காக தொடர்ந்து அவருடைய மனைவி சங்கீதாவை குறிவைத்து அந்த தாவேக்கா ஆதரவாளர் மிக ஆபாசமாக கொச்சையாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டதாக பார்த்தோம். அதுக்கு எதிராக ஜனநாயக மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்து அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க, செய்திகளெல்லாம் வந்தது. அப்போ அதை கூட தடுக்க முடியாத ஒரு நபராக விஜய் இருக்கிறாரா? அது குறைந்தபட்ச கட்சியில் ஒரு அறிக்கையோ எச்சரிக்கையோ இல்லை வேண்டுகோளாவது விடுத்திருக்கலாம். அதையே செய்யாதவர்கிட்ட போய் இது எதிர்பார்க்கறது வந்து அதீத எதிர்பார்ப்பா? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விவகாரத்தை பற்றி நான் பேச வரல, அதுக்குள்ளே போகவும் நான் விரும்பலை. ஜென்ரலாக இந்த ஆன்லைன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஆமாம். இந்த ஆன்லைன் ட்ரெண்ட் வந்து இது எங்கேருந்து வருதுன்னா, ரசிகர்கள் அஜித் விஜய் சண்டை அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ட்ரெண்டு பண்ணுற ஹேஷ்டாக்ஸ்லாம் உங்களால் ஓப்பனாக படிக்க முடியாது நியூஸ் சேனலில். கெட்ட வார்த்தையோட தான் அஜித் இப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க, அவங்க விஜய் இப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க பரஸ்பரமாக. அதாவது இந்த வடிவேல் சொன்னார்ல, அவன் குடும்பத்தை நான் திட்டுவேன், என் குடும்பத்தை நீ திட்டுவேன், அதிலே ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ கட்சியாக மாறும்போதும் அதே நெட்ஒர்க்ஸ் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது வாட்ஸ்அப்லையோ டெலிகிராமில் அதே நெட்ஒர்க்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு நிர்வாகிகள் கூட்டம் இல்லை ஒரு செயற்குழு கூட்டத்தில் நான் வந்து நம்ம தொண்டர்கள் வந்து இந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்க, இந்த உரிமைக்காக போராடினாங்க, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, இன்னும் நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தொண்டர்கள் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, டிஎம்கே ஃபெயில்ஸ்னு ஹேஷ்டாக் போட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க, பிளாஸ்ட்டு. இன்டர்நெட்டில் இந்த பசங்க அன்ரூலியாக பிஹேவ் பண்ணுறத, கண்ட மாதிரி எந்த வரம்பும் இல்லாமல் பேசுவதை அவர் ரசித்து ஊக்கப்படுத்தும் போது அப்புறம் வந்து வளர்த்த கடா மாறல பயிற மாதிரி அது உங்கள் குடும்பம் உங்கள் கட்சியெலாம் பார்க்காது, யாரனாலும் அதை கடிச்சு திங்கிற வேலையை தான் பார்க்குது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் சார், ஆதவர்ஜுனாவை வெளியே நீக்க வேண்டும்னு கரூருக்கு அப்புறம் வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி அது வந்து பல செய்திகளில் வந்து தெரியும் இல்லையா? அப்போ அது போல் கட்சிக்குன்னு எந்த கட்டுப்பாடும் இருக்காது. ஆனால் இப்படி கட்டுப்பாடற்ற இப்படி ஒரு மாபு வச்சு தான் ரசிகர்களை உருவாக்கியிருக்க முடியும். அதாவது ஆன்லைன் பிரசன்ஸில் இப்படி தான் ஓட்ட முடியும். அப்போ அது வெறும் மாபில் அன்ரூலி மாபா, வேணும்ட்டே ட்ரெயின்டு அன்ரூலி மாப். அது வந்து நாளைக்கு இன்னைக்கு ஹேஷ்டாகில் சூர்யாவை இப்படி பொழப்போம், நாளைக்கு சூர்யாவோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் 6 மணிக்கு ரெடியாக இருங்க, சூர்யாவின் உருவகேலி செய்து ஹேஷ்டாக் போடணும்னு. ஏன் சார், நாங்கள் காலேஜ்லேருந்து எல்லா ரசிகர் குரூப்பில் இருக்குமே, எங்களுக்கு தெரியாதா எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்னு? 6 பாயிண்ட் வரும், ஹெச்டியில் இமேஜ் அனுப்புவோம், அதை மட்டும் ஷேர் செய்யவும், லிங்காக ஷேர் செய்யவும், யாரும் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் குரூப்பில், எல்லா ரசிகர் குரூப்லேயும் வரும். ஸோ அது மாதிரி கரெக்டாக எப்படி இப்படி பண்ணணும்னு ட்ரெயின் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த துப்பாக்கி படத்தில் இவர் படத்திலே சொல்லுவாங்க, அந்த பெரிய தலை கட்டானோடனே இந்த ஹேண்ட்லர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு வந்து தவிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி இன்றைக்கி கட்சியிலேருந்து மேலிடத்துலேருந்து அதை கட்டுப்படுத்தலை அப்படின்னோடனே இந்த சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போக்குக்கு இந்த ஆபாசத்தையெல்லாம் தூண்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் போய் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறது, வாழ்க்கையை தொலைக்கிறது, அப்புறம் கூட இருக்கவங்களுக்கே வந்து ஒரு அநாகரிகமாக பேசி அவர்களுடைய உறவு முறிவது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் போய் கேளுங்க, அட்லீஸ்ட் கேங்கில் ஒரு ஃப்ரெண்டாவது யாருக்கிட்டையும் பேசுறதுன்னு நிப்பாட்டியாச்சு. ஏன்னா வந்து விஜய் வச்சு அவன் சண்டை போடுறான், அநாகரிகமாக பேசுகிறான், அவனை சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னு எல்லா கேங்லையும் அட்லீஸ்ட் 1 பேர் 2 பேர் இருக்கிறாங்க. இதுதான் அந்த வீட்டுக்கு ஒருத்தரா, இதுதான் அந்த வீட்டுக்கு ஒரு விஜய். அப்போ அந்த பசங்களை குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லோரும் போலவும் தான், அவங்களுக்கு எதுவும் மரபணு ரீதியாக எதுவும் மாற்றம்லாம் கிடையாது. அவங்க நம்ம கூட வீட்டில் இருக்கிற அதே பசங்க தான். ஆனால் அவர்கள் எதை பார்க்கிறார்கள் அப்படின்னா இதைத்தான் அவங்க வந்து பிரதானமாக எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டு பொறுப்பு ஊடகத்துக்கும் இருக்குது. இன்றைக்கி அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து என் குழந்தையோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிறது காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி அப்படி பேசுனதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி வந்துட்டு ரொம்ப அவுட்ரேஜஸாக நாங்கள் விஜய்க்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம். இன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறாங்க, தூய்மை பணியாளர் குப்பை கூட்டுறவர் கூட வந்து 10 வச்சுருக்காரு, எங்கள் ஆள் வச்சுருந்தா என்ன அப்படின்னு இப்படி மீடியாவில் பேசுவது ட்ரெண்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ மீடியாவும் இதை ஊக்கப்படுத்துகிறது. எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. எனி பப்ளிசிட்டி, ஒரு இரங்கலோ இல்லை ஒரு கல்யாணமோ எல்லா செலிபிரிட்டியும் வராங்க. மீடியா மற்ற செலிபிரிட்டிக்கெலாம் காமாக இருக்குது. விஜய் வரும்போது முந்தி அடிச்சுட்டு போய் போடுறதுக்கு காரணம் இதையெல்லாம் அவங்களும் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றேன். இப்போ தாவேக்காவிற்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி மீடியாவுக்கும் ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ண பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து கரூருக்கு முன்னாடி வரைக்கும் இப்போயாவது இந்த அசம்பாவித்தெல்லாம் போட்டு காட்டுறாங்கல்ல, கரூருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அசம்பாவித்தெல்லாம் போட்டு காட்டாமல் முழுக்க சார் பிரேக்கிங் எப்படி போடுறாங்க தெரியுங்களா? விஜயின் கதவு திறந்து விட்டது அப்படின்னு பிரேக்கிங் போடுறாங்க. அவர் வெளியே வரல, கரூர் அன்னைக்கு காலையில் சொல்கிறேன், வெளியே வரலை. அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அவர் உதவியாளர் தான் வெளியே வந்தார்னு அடுத்த பிரேக்கிங். உதவியாளர் மீண்டும் உள்ளே சென்று விட்டார், கதவு மீண்டும் மூடி விட்டு இன்னொரு பிரேக்கிங். எங்கேயாவது ஒரு ஆக்டரோட கதவுக்கு பிரேக்கிங் போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்படி இருந்தா அப்புறம் இந்த இளைஞர்கள்லாம் அந்த நியூஸ்ல குறைந்தபட்சம் இதெல்லாம் பண்றது இல்லை. அது வந்து உங்களுக்கு சலிக்கல, என் கண்ணில் படுறத சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி அது நெகட்டிவாக இருக்கட்டும், நான் எந்த மீடியாவும்
உங்கள் மீடியாவும் குறிப்பிட சேர்த்து வேண்டாம் தான் சொல்றேன். உங்களையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். அது பாசிட்டிவாக ஹைப் ஏற்றுறதும் ஒரு ஒரு இருக்கு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கூட. நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தையும் ஹைப் ஏற்றுறதுன்னு இருக்குது. அது திருப்பியும் போலரைஸ் பண்ணுறதுக்கான உதவியாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாப் மென்டாலிட்டி மீடியா அண்ட் தாவேகா சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சிவபாலன், நீங்கள் பாதியிலே உங்கள் தொடர்பு துண்டிச்சிருச்சு, தொழில்நுட்ப கோளாறு. அதனால் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மதுர் சத்யா சொன்னார். இதுபோல் இந்த அவருடைய ஃபாலோயிங்கில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய ஒன்று ஃபேனோ இல்லை கட்சியை சார்ந்தவர்கள், இந்த யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கட் ஆஃப் ஆகுறது, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அடரேஷன் இருக்குல்ல, அந்த நார்சிஸ்டிக் மைண்ட் செட்டில் போயிடுறாங்களா? தங்களுடைய தலைவரை வந்து ஒரு கொண்டாடணும், டெய்ஃபி பண்ணக்கூடிய ஒரு ஃபிகரு, அவரை பற்றி யாராவது விமர்சனம் வச்சுட்டாலோ இல்லை அவருடைய அரசியலை கேள்வி எழுப்பிட்டாலோ அந்த நட்பு வட்டத்தை கூட இழக்க தயாராக இருக்காங்க தங்களுடைய தலைவருக்காக, அப்படின்ற ஒரு நிலை ஒன்று பார்க்க முடியுதுன்னு சொல்கிறார் மதுர் சத்யா. இன்னொன்று நான் கேட்டது, தொண்டர்களே வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவரை வந்து விமர்சனம் செய்வதையே வந்து ஆபாசமாக கொச்சையாக பேசுவதையே நல்வழிப்படுத்த முடியலன்னா சாதாரண மக்களோடைய இல்லை எதிர்க்கட்சிகள் அரசியலை வந்து அரசியல்வாதிகளை வந்து பற்றி கடுமையாக பேசுவதை இல்லை இந்த தொண்டர்களுடைய செயல்பாடை எப்படி வந்து ஒழுங்குபடுத்துறது? ஸோ அதாவது இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த அடலசன்ட் மென்டல் ஹெல்த்து தான். அதாவது ஒரு வளரிளம் பருவத்தில் இருக்கவங்களோட மனநலத்தை நம்ம எப்படி மேம்படுத்துறது அப்படின்றது தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் இந்த விஜய் ரசிகர்கள்னு சொல்லப்படுறவங்க, அறியப்படுறவங்க பெரும்பாலும் ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே பள்ளி மாணவர்கள் இல்லை கல்லூரி மாணவர்கள், ஒரு அடலசன்ஸ் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அப்போ இந்த அடலசன்ட்டை ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஆரோக்கியமான சொசைட்டியை நோக்கி தள்ள வேண்டிய பொறுப்பு ஒரு சிவில் சமூகமாக நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு யங்ஸ்டர்ஸை இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த இளைய சமுதாயத்தை எந்த அளவுக்கு நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது, இவங்களை எப்படி ஒரு ஆரோக்கியமாக மாற்றுறது, ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு, ஒரு சமூக அமைதிக்கு இவங்களை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய பொறுப்பு இவ்வளோ ரசிகர்களை வச்சுக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அதை பண்ணாமல் இவங்களோட இந்த மாப் பிஹேவியரை, மாப் மென்டாலிட்டியை, வெறுப்பையும் வன்மத்தையும் ஒரு என்கரேஜ் பண்ணுறது. அவருக்கு கேட்டார் எப்படி ஆதாரத்தோடு சொல்கிறீங்கன்னு. விஜயோட எல்லா அரசியல் பேச்சுக்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஒத்தைக்கு ஒத்தை, நீயா நானா, பார்த்துக்கலாமா, இங்கே பண்ணலாமா, அங்கே பண்ணலாமான்னு இது மாதிரி ஒரு சவால் தான் இருக்குது. இது எல்லாம் ஒரு வெறுப்பையும் உண்மத்தையும் தூண்டக்கூடிய பேச்சு தான். ஒரு சினிமாவில் எப்படி ஒரு கதாநாயகன் வந்து ஒரு வில்லனை பார்த்து பேசுகிறானோ, இங்கே இவரே ஒரு வில்லனை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த வில்லனை நோக்கி ஒரு பேசுகிற மாதிரியான ஒரு வெறுப்பு வன்ம பேச்சை தான் இவர் பேசுகிறாரு. அப்படின்னா இதையே தானே இந்த ஒரு எந்தவித ஒரு பெரிய ஒரு சமூக சிந்தனைகளும் இல்லாத ஒரு இளைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வளரிளம் பருவத்து மாணவர்களும் இதே தானே மிமிக் பண்ணுவாங்க. அப்போ இவர் தூண்டக்கூடிய அந்த வெறுப்பையும் வன்மத்தையும் தான் இவங்க சமுதாயத்திலையும் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு இது நல்லதில்லை. இங்கே உள்ள அரசியலில் நிறைய போதாமைகள் இருக்குது, அதையெல்லாம் கேள்வி கேட்கணும். ஒரு இளைய சமுதாயம் ஒரு அரசியல் ரீதியாக வெளிப்படையணும், அவங்க கன்சால்டேட் ஆகணும், இதெல்லாம் கேள்வி கேட்கணும். அப்படின்னா முதல்ல இந்த சொசைட்டி மேலே அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கணும்ல. எந்த கன்சர்னும் இல்லாத இந்த தலைவர், இந்த நடிகர் சொல்லிட்டா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மாப் கல்ச்சரை, ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு தலைவரை ஒரு சிவில் சமூகமாக கண்டிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. அது ஒரு மனநல மருத்துவராக எனக்கும் இருக்குது. அதனால் ஏன்னா சமுதாயத்தின் மேலே நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன் இருக்க நேரத்தில், நான் ஏற்கனவே ஒரு சைக்காட்ரிஸ்டாக இவ்வளோ ஒரு அடலசன்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாணவர்களை பார்க்கும்போது, அவங்க பலியாகதை நினைக்கும் போது எனக்கு நிஜம் ஒரு ஆள் நினைச்சு அந்த கவலையில் இந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையான்னு கேட்கக்கூடிய இந்த கேள்வியை ஒரு தனி மனித தாக்குதலாக அவர் எடுத்துக்கிறாருன்னா அது அவரோட பிரச்சனை தானே தவிர, ஒரு சிவில் சமூகமாக இதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு டாக்டர் மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நன்றி சிவபாலன். திரு நாதன், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் அவர் கோடிட்டு காட்டுறதுல இன்னொன்று இருக்குது. சில ஒரு 2-3 கூட்டத்துக்கு முன்னாடி பொது கூட்டம் இதே மாதிரி கேரவன் மேலேருந்து அவர் பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொன்னார். நான் ஒரு சொன்னேன், உடனே நம்ம பசங்க வந்து அப்படியே சமூக வலைதளங்களில் இன்ஸ்டா எக்ஸில் எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. என்னப்பா இவ்வளோ வேகமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செய்யக்கூடியதை வந்து அவரே மெச்சி பேசியிருந்தார். புலகாங்கி தான் அடைந்து அவர் பேசினார். அப்போ அது தூண்டுறது தானே,
அது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. நீங்க இதுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி அந்த ஆடியோ லீக் ஆச்சு இல்லையா? ஆமா. அதுல ஆரோக்கியசாமி தெளிவா சொல்றாரு, ம் விஜய் வந்து ஒரு கல்ட் பர்சனாலிட்டி. ம் அந்த கல்ட் பர்சனாலிட்டியை வந்து டைல்யூட் பண்ணக்கூடாது. ம் அப்போ விஜயோட அந்த பிம்ப அரசியலை வைத்து கொண்டு தான் இவர்கள் அரசியல் செய்கிறாங்க. இப்போ அவர் மருத்துவர் சொன்னது போல விஜயை வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வந்து சித்தரிக்கிறாங்க. அதனால தான் அந்த கூட்டம் வந்து கண்மூடித்தனமாக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற முறையில் போகுது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் அரசியல் உரையாடலை ஒரு பின்னுக்கு இழுக்கின்ற ஒரு வலதுசாரிக்கும் கீழாக இருக்கக்கூடிய ஒரு கல்ட்டு கட்சியாக விஜய் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அதிமுக கூட அரசியல் பேசலாம், பிஜேபி கூட ஒரு நீங்கள் சித்தாந்த சண்டை வந்து நடத்தலாம். விஜய் கூட நீங்கள் என்ன பேசுவீங்க? அவர் தமிழ்நாடு தான் விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் விஜயோட வீட்டில் வந்து விஜய் இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்ட்டு காடு மென்டாலிட்டியை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு கூட்டத்தை வளர்ப்பதன் மூலமாக தமிழ்நாடுன்னா என்ன, எவ்வளோ மாவட்டங்கள் இங்கே இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ ஒன்றிய அரசை வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா ஆளுங்கட்சி திமுக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாடு ஒரு சுதந்திர நாடா? இப்போ ஒன்றிய அரசினுடைய ஆட்சியில் வந்து தமிழ்நாடு இல்லையா? ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் வந்து தமிழ்நாடு அதுக்குள்ளே வர்றது இல்லையா? அப்போ எந்தெந்த திட்டங்கள் வருது, எதுக்கு நிதி வரல, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இல்லையா? அப்போ ஆளுங்கட்சியான ஒன்றிய அரசையை நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீங்க? கரூருக்கு பிறகு இவர் வெளிப்படையான பிஜேபியினுடைய பி டீமாக வந்து மாறிட்டார். அதை வாயை திறந்து கூட பிஜேபி மோடி என்ற பெயரை உச்சரிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. சிபிஐ விசாரணை எடுத்ததுக்கப்புறம் நடந்ததுக்கு பிறகு இப்போ ஜனநாயகனுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாரு. நீங்கள் பேசுனீங்களா? குறைந்தபட்சம் ஒரு கருத்துரிமை, கருத்து சுதந்திரம், அதுக்கு நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்களா? கொடுக்கலன்னா பயம். ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு, நாங்கள் சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சட்ட போராட்டத்தையும் விட்டுட்டீங்க, திரும்ப சென்சார் போட்டுட்டே வந்து போயிட்டீங்க. அப்போ ஒன்றிய அரசு பிஜேபி எதிர்க்கிறது இல்லை. இங்கே திமுகவை பற்றி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தான் பேசுகிறாரு. ஸ்டாலினை வந்து சார் சொன்னது போல் ஒரு வில்லன் போல தான் சித்தரிக்கிறார். நீங்கள் ஆட்சியில் என்ன தவறு நடந்துச்சு, என்ன நாங்கள் மாற்று கொடுக்க போகிறோம், பாசிட்டிவாக எங்களுடைய கொள்கைகள் என்ன, இதெல்லாம் நீங்கள் கேட்டு போயிருந்தீங்கன்னா தாவேக்கால வந்து இல்லை. அவர் இன்றைக்கி 28 நிமிஷம் பேசியிருக்காரு சார். அதுலேருந்து ஒரு 20 ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வந்து தயார் பண்ணலாம். இது நம்ம கூட்டத்துக்கு போதும் இப்படின்றதான் அவருடைய கருத்தாக இருக்குது. இந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது. வர கரூருக்கு பிறகே அவருடைய கிராஃப் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து கண்டதும் பேசுகிறார். இல்லை, இன்றைக்கி அவர் வந்து இந்த டெல்லி பிரச்சனையில் வந்து ஒரு உதாரணம் சொன்னார். அது இளைஞர்களுக்கு நல்லா தெரியும். டெல்லி கிரிக்கெட் உதாரணத்தை சொன்னார் இல்லையா? கரெக்டாக. டெல்லி லாபி கௌதம் கம்பீர் தலைமையிலான டெல்லி லாபி தமிழ் பிளேயர்ஸையும் இப்போ கேரளா பிளேயர்ஸையும் எப்படி வஞ்சிக்கிறதுன்றது இளைஞர்களுக்கு தெரியும். சஞ்சு சாம்சனை கேட்டால் தெரியும். 97 அடிச்சிட்டோம், கிரெடிட் கிடைக்காத சஞ்சு சாம்சன் தெரியும். ஸோ அதுலேயே ஒரு அரசியல் தெரியாத அளவுக்கு தான் அவ்வளோ மட்டமான உதாரணத்தை தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மதுர் சத்யா, உங்களுடைய நிறைவு கருத்து? அதான் இது இன்னைக்கு பேசுனதும் அவர்களை தேர்தல் இருக்கு இல்லையா, தேர்தல் நோக்கியாவது என்ன சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு 10 பேர், ஆளுக்கு 10 பேரை நீங்கள் பூத்து கூட்டு வருவீங்க, அது மாதிரி எடுக்க வைக்கலாம். ஏங்க அவருக்கு வந்து இன்னுமே நிர்வாகி கூட்டம் எது இல்லை வந்து பொதுமக்களுக்கான கூட்டம் எதுன்னு தெரியாமல் தான் நிர்வாகிகள்கிட்டே உறுதிமொழி எடுங்க, எனக்கு தான் ஓட்டு போடுங்க, இந்த நிர்வாகி வேறு யாருக்கு ஓட்டு போடுவா, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுன்னு கேட்டோன்னே முதல்ல கூட்டத்தை ஓட்டு போட வைப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அரசியல் கட்சின்னு சொல்கிற அளவுக்கு கூட எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சியாக தான் இது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மென்மேலும் இதிலிருந்து இளைஞர்களை அவங்க கூட்டு வர மாட்டாங்க, நீங்கள் அவங்க எவ்வளோ திட்டினாலும் மாற மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது தாவேகா கட்சி. அப்போ கூடுதல் பொறுப்பு இங்கே இருக்கிற இயக்கங்களுக்கு தாவேகாவால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அப்படின்றத அவங்கள வந்து மீட்டெடுக்கிற வேலை மற்றவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம தெரிவிச்சோம். சுருக்கமாக இந்த அதிமுக வேட்பாளர் அறிவிப்பை பற்றி உங்களுடைய கருத்தையும் அப்படி சொல்லி. அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ், அட்லீஸ்ட் அவராவது தம்பிதுரை இருந்தால். ஏன் அப்படின்னா தம்பிதுரை வழக்கமாகவே பாஜகவுக்கு ஆதரவாக மாநிலங்களவையில் பேசிக்கிட்டு இருக்கவர். எதெல்லாம் வந்து நாங்கள் ஆதரிக்கலன்னு சொல்லுதோ அதுக்கெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிதுரை வந்து பாராளுமன்றத்தில் ஆதரவாக பேசியிருப்பார். அப்போ அவரையாவது உள்ளே விட்டுலான்னு சொல்லி பிஜேபிக்கும் அதிமுகவும் காமன் தானே இவர் அப்படின்னு அவர் உள்ளே விட்டுருக்காங்க. அப்புறம் என்ன அப்படிங்கிறது வந்து இனிமேல் வந்து டெல்லி தான் முடிவு பண்ணோம். அது நீங்கள் வந்து சென்னையில் இருந்து முடிவு பண்ண முடியாது, டெல்லியில் தான் அது முடிவு பண்ண முடியும் அப்படின்றதுனால வருத்தம் தான் பார்க்கணும். அதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். வரக்கூடிய நாட்களில் இந்த அரசியல் படுத்தப்படுகிறார்களா என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் மாநிலங்களவை தேர்தல் முடிந்து இன்னும் சீட்டு எண்ணிக்கைகளில் பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. அதிமுகவில் பாஜக அவர்கள் விரும்பக்கூடிய தொகுதிகளை வந்து அதிகமாக கேட்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. அவர்களுக்கு டிசையர்டு கான்ஸ்டிட்யூன்சிஸ் அதிமுக அவர் விரும்பக்கூடிய தொகுதிகளை அவங்க கேட்பதாக ஒரு கருத்து இருக்குது. கேட்கறதெல்லாம் இல்லைங்க, கேட்கறதெல்லாம் இல்லை, சொல்கிறது
கண்டிஷனா இவங்க தான் கேட்கணும். ஐயா ஐயா விட்டுருங்கய்யா, அதையாவது எங்களுக்கு கொடுங்கயான்னு இவங்க தான் கேட்கணும் முடியும். அவங்க சொல்றது தான். இல்லை டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுறாரு எடப்பாடி அப்படின்ற கருத்து சொல்கிறாங்களே. இல்லை நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். 2016 எவ்வளோ டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு அப்படிலாம் பேசுகிறத விட அதிமுக நலன் இல்லை எடப்பாடி அவர்கள் தன்னுடைய மரியாதையை தக்க வைத்து கொள்ள சுயமரியாதையோடு செயல்பட்டாள் என்றாலே இதை விட பெட்டராக நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே அவங்க ஏன் சார் உட்கார்ற சேரு கூட வந்து அவங்க வந்து பாட்ஷா பாய் மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. ஹெட் டேபிள் இவர் வந்து 10-11 தான் உட்காந்துருக்காரு. அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் யார் அதை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு. டிடிவிக்கு பஞ்சாயத்து பேசினாலும் அது பாஜக தான் பேசுது, சின்ன கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கணும்னா அவங்க தான் பேசுகிறாங்கன்னும் போது இட் இஸ் அ பிஜேபி ஹெடட் அலையன்ஸ் தான் அது. நன்றி நன்றி நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது விவாத மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.